என் இனிய வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூப். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். முதல்ல இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகள், வணக்கம். புதுசாக என் சேனலை பார்க்குற உங்களையும் என் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். என்னோட சேனலில் நிறைய சாப்பாடுகள் நான் செய்து போட்டிருக்கேன். அதோட உங்களுக்கு எப்படி மாவிக்கலாம், எப்படி கரம் மசாலா செய்யலாம், எப்படி கோப்பித்தூள் செய்யலாம், இந்த மாதிரியான சாப்பாட்டுக்கு தேவையான சில பவுடர் வகைகளையும் எப்படி செய்யலாம்ன்றதை நான் செய்து போட்டிருக்கேன். அதோட நிறைய ஸ்வீட்டுகள், பலகாரங்கள், நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். நீங்கள் வேணுமென்று சொன்னால் இந்த சேனலை போய் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமென்றதை நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து உங்களோட பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம். இன்றைக்கு நிறைய பேர் நிறைய நாளாக என்னை கேட்டுக்கொண்டிருந்த யாழ்ப்பாணத்து கறித்தூள், அதாவது அன்றாடம் நாங்களோட சாப்பாட்டுக்கு பாவிக்கிற கறித்தூள், மிளகாய்த்தூள் மிக்ஸ் பண்ணி அரைப்போம். அது எல்லோருக்கும் தெரியும், இலங்கையில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் கடையில் கறித்தூள் வேண்ட மாட்டோம். கூடின பாகம் எல்லோர்கிட்ட வீட்டிலையும் நாங்கள் என் அம்மாக்கள் மிளகாத்தூள் வறுத்து மில்லுக்கு கொடுத்து தான் நாங்கள் அதை பவுடர் பண்ணி போத்தில் போட்டு வச்சு அன்றாடம் கறிக்கு நாங்கள் பாவிப்போம். அந்த வகையில் ஆனால் இப்போ வெளிநாடுகளில் நாங்கள் நார்மலாக கடையில் வேண்டி தான் கறித்தூளை நிறைய பேர் பாவிக்கணும். நான் எப்பயுமே எனக்கு தேவையான தூளை நானே அரைச்சி கொள்ளுவேன். அந்த வகையில் இன்றைக்கு நான் என் வீட்டில் நான் எப்படி மிளகாய்த்தூளை அரைக்கிறேன்ன்றதை உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவாக எடுத்து காட்ட போகிறேன். இப்போ நாங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த பொருட்கள் என்ன இல்லைன்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ மிளகாய்க்கான அளவு தான் நான் இன்றைக்கி இப்போ அரைக்க போகிற தூள். இது 250 கிராம் மிளகாய், காம்பு நீக்கின மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த 1/4 கிலோ மிளகாய்க்கு, அதாவது 250 கிராம் மிளகாய்க்கு 250 கிராம் மல்லி. அடுத்தது இந்த மிளகாய் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக, அதாவது கூடின உரப்பும் கலரும் வேணுமென்றதுக்காக நான் காஷ்மீர் மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இது 50 கிராம் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் இதை சேர்த்துக்கொள்ளுங்க, இல்லையென்று சொன்னால் நீங்கள் மிளகாயை மல்லியையும் மட்டும் சேர்த்து அரைக்கலாம். எக்ஸ்ட்ராவாக நான் இந்த மிளகாய் எடுத்துருக்கிற காரணம் என்னென்னு சொன்னால் கொஞ்சம் கலரும் நல்லா இருக்கும், அதோட எங்களுக்கு கொஞ்சம் உரைப்பாயும் இருக்கும். அதனால தான் நான் இதை எடுத்து வச்சுருக்கிறேன். 50லேருந்து 25 கிராம் வரையும் இந்த 1/4 கிலோவுக்கு போடலாம். மிளகு 65 கிராம், பெருஞ்சீரகம் 65 கிராம், சின்ன சீரகம் 65 கிராம். மிளகு, பெருஞ்சீரகம், சீரகம் நீங்கள் 65 கிராமாக அளக்க முடியாட்டிக்கு நீங்கள் இந்த மேசக்கரண்டியால் கூட அளந்து கொள்ளலாம். இந்த மேசக்கரண்டியால் நார்மலாக நீங்கள் பாவிக்கிற ஒரு மேசக்கரண்டி, அதாவது டேபிள் ஸ்பூன், இந்த டேபிள் ஸ்பூனில் இருந்து 4 மேசக்கரண்டி நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் 65 கிராம் வரும். ஒரு எக்ஸாக்ட்லி அளவுண்டு நான் 4 மேசக்கரண்டி இந்த மாதிரி அளந்திருக்கிறேன். 65 கிராமுக்கு 1 மேசக்கரண்டி வெந்தயம், இதே மேசக்கரண்டியால் 1 மேசக்கரண்டி வெந்தயம். வெந்தயம் நிறைய போடணும் இல்லை, உங்களுக்கு நிறைய பேர் போடுறதில்லை. ஆனால் எங்களுடைய அம்மா வெந்தயம் எப்போவும் சேர்ப்பா, அதே மாதிரி நானும் கறிக்கு வெந்தயம் சேர்ப்பேன். அடுத்தது கடலைப்பருப்பு 1.5 மேசக்கரண்டி எடுத்திருக்கிறேன். கடலைப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் அரிசி கூட பாவிக்கலாம். இது ஏன் போடுறதுன்னு சொன்னால் இந்த கறி நல்லா கொஞ்சம் திக்காக வரும், அதுக்காக நீங்கள் இந்த கடலைப்பருப்பு அல்லது அரிசி போடலாம். 20 கிராம் மஞ்சள் எடுத்திருக்கிறேன். மஞ்சள் துண்டு தான் போடணுமென்றதில்லை, வேணுமென்று சொன்னால் நீங்கள் மஞ்சள் பவுடராக கூட இந்த தூளுக்கு சேர்த்து அரைக்கலாம். நிறைய மஞ்சள் போடக்கூடாது, போட்டால் இந்த மிளகாய் தூளோட கலர் மாறிடும். அடுத்தது பார்த்தீங்களென்று சொன்னால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வாசனை திரவியங்களை சேர்த்துக்கொள்ளுங்க. ஆனால் நான் எப்பயுமே ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுவேன், அப்போ தான் நல்ல ஒரு வாசமும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். அதனால் ஒரு சின்ன துண்டு கருவாப்பட்டை, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, இவற்றோடு சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு ரம்பை. இந்த கடையில் வேண்டின மிளகாயை நீங்கள் துப்புரவு செய்து வச்சுக்கொள்ளணும். சில வேளையில் இந்த பேக்கெட்டுக்குள்ளே எங்களுக்கு தேவையில்லாத கஞ்சல்கள் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கும், அதனால் நீங்கள் க்ளீனாக வச்சுக்கொள்ளணும். அடுத்ததாக இந்த மிளகாயை இப்படி 2ஆக வெட்டி வச்சுக்கொள்ளுங்க, அப்போ உங்களுக்கு வறுக்க ஈஸியாக இருக்கும். இப்படி கட் பண்ணி நான் எடுக்கிறேன். ஓரளவு நீங்கள் கட் பண்ணினீங்களா நல்லா.
இது வந்து எக்ஸ்ட்ராவாக நான் உரைப்புக்காகவும் கலருக்காகவும் எடுத்து வச்சுருந்தேன் காஷ்மீர் மிளகாய், அதையும் இதோட சேர்க்கிறேன். இந்த மிளகாய்க்கு வந்து ஒரு மேசக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு லைட்டாக பிரட்டி விடுவோம். நிறைய எண்ணெய் தேவையில்லை. இப்படி நீங்கள் எண்ணெய் விட்டு லைட்டாக பிரட்டி வறுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மிளகாய் வந்து வறுக்கும் போது நெருடும். அதாவது உங்களுக்கு நாஸ் எல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்காது. அதனால் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து இதுக்கு பிரட்டிட்டு நாங்கள் மிளகாயை வறுக்கலாம். கையை வைக்கக்கூடாது நிறைய நேரம், இல்லை உங்களுக்கு கை எரியும் பிறகு. அதனால் நான் கரண்டியாலேயே மெதுவாக பிரட்டுறேன். தட்டும்போது இந்த மிளகாய் சீட்ஸ் எல்லாம், அதாவது மிளகாய் விதையெல்லாம் தட்டில் கீழே வந்துடும். அதை நாங்கள் தனியாக வறுக்கணும். முதல்ல இந்த மேலால் இந்த மிளகாயை எடுத்து வறுத்துட்டு பிறகு நாங்கள் அந்த மிளகாய் விதையை தனியாக கடைசியாக பாத்திரத்தில் தாச்சியில் போட்டு வறுக்க போகிறோம். இந்த பாத்திரம் சூடானதும் நாங்கள் எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை முதல்ல இதுக்குள்ளே போடலாம் வறுக்கிறதுக்கு. மெல்லிய இளம் சூட்டில் தான் நாங்கள் இதை வறுக்கணும். நெருப்பை கூட்டி விட்டு வறுக்கக்கூடாது, ஒரே அடியாக கருகி போயிடும். இது வந்து ரம்பையை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இது வந்து தூளுக்க போட்டு அரைக்க போகிறதில்ல. நாங்கள் வந்து இதை அரைச்சி முடிஞ்ச உடனே தூளோடு சேர்த்து வச்சுருக்கணும். ஆனால் இது காஞ்சதாக இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வெயிலில் காய வச்சு கூட இது எடுத்து வச்சுக்கொள்ளலாம். நான் இந்த பாத்திரத்திலேயே இதை சூடாக்கி வறுக்கிறேன். இப்போ இது வந்து காஞ்ச மாதிரி வந்துடும் எங்களுக்கு. இல்லை, இந்த தண்ணித்தன்மை இருக்கக்கூடாது தூளோடு சேரும்போது. அதனால தான் இதை நான் சூடான பாத்திரத்தில் வறுக்கிறேன். இப்போ நாங்கள் முதல்ல மல்லியை வறுக்கிறேன். மல்லி வந்து கருகாமல் வறுக்கணும். அதே நேரம் நெருப்பை நல்லா எரிக்கக்கூடாது. தூளையே மாற்றி விட்டுடும் எரிஞ்சிட்டுதுன்னு சொன்னால். அதனால் நல்லா ஓரளவு நெருப்பு வச்சு கொண்டு தான் நீங்கள் வறுக்கணும். புதுசாக பழகிறவர்களுக்கு தான் நான் இதை பற்றி சொல்கிறேன். கூடின அளவுக்கு எல்லோருக்கும் மிளகாத்தூள் எப்படி திரிக்கிறேன்னு தெரியும். இருந்தும் கேட்ட உங்களுக்காகவும் இந்த சேனலை விரும்பி பார்க்குற உங்களுக்காகவும் நான் இதை சொல்கிறேன். மல்லி வந்து நல்லா வறுபடணும் மட்டும் இல்லை, ஒரு 4-5 நிமிஷம் நல்ல இளஞ்சூட்டில் நீங்கள் வறுத்தீங்கன்னா காணும். இது வந்து இந்த புது மல்லி என்றபடியாக ஓரளவு அதில் உங்களுக்கு தெரியும் சடான்னு லைட்டாக வெடிக்கிற மாதிரி இருக்கும். கைவிடாமல் கிளறி கொண்டு இருக்கணும். இது ஒரு 4-5 நிமிஷம் வறுத்தால் காணும். நீங்கள் இப்படி கையில் தொட்டு பார்க்கும்போதே தெரியும் இது அவ்வளோ சூடாக இருக்காது. இந்த மற்றது ஒரு நல்ல வாசம் வரும், மல்லி வறுபட்ட வாசம். அதே நேரம் மல்லியும் வந்து நல்லா ஓடிக்கொண்டிருக்கும். அப்போவே உங்களுக்கு தெரியும் இது மல்லி வந்து நல்லா வறுபட்டுட்டுதான்னு சொல்லி. இப்போ நல்ல மல்லி வறுத்தாச்சு. நல்ல மல்லின்ற வாசமும் வர தொடங்கிட்டு அதோட பார்த்திங்களாண்டா மேலே வந்து புகையாக எழும்ப தொடங்கிட்டு இனி காணும். நாங்கள் இதை இறக்கி மஞ்சள் 20 கிராம் போட்டிருக்கிறேன். மஞ்சள் அவ்வளவு சூடுகிறாது. அப்போ அதோடு சேர்த்து மற்ற பொருட்களையும் நாங்கள் வறுக்கலாம். மிளகு, மிளகோடு சேர்த்து ஒரு 10-15 செகண்ட் போனால் பிறகு பெருஞ்சீரகம், அது ஒரு 10 செகண்ட் போனால் பிறகு நல்ல இளஞ்சூட்டில் வச்சுருக்கணும் சின்ன சீரகம், இதோடு சேர்த்து வெந்தயம். இதோட இந்த வெந்தயமும் கலர் கொஞ்சம் மாறும். அதே நேரம் சீரகமும் வெடிக்க தொடங்கும். அந்த நேரம் நாங்கள் இறக்கலாம்.
அதே நேரம் நெருப்பு நல்லா இருக்கக்கூடாது, நல்லா குறைச்சி வச்சுக்கொள்ளணும். அதோட நாங்கள் எடுத்து வச்சுருந்த ஒரு கருவேப்பட்டை, ஏலக்காய், கிராம்பு. திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த அடுப்பு வந்து நல்லா எரிக்கக்கூடாது, நல்ல இளம் சூட்டில் தான் இதை வறுக்கணும். என்னென்னு சொன்னால் கடண்டு எரிஞ்சு போயிடும். இந்த சீரகம் குயிக்காக எரியக்கூடியது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல நான் சிலுவாக நெருப்பை குறைச்சி வச்சு தான் இதை வறுக்கிறேன். இல்லைன்னு சொன்னால் சடசடாண்டு வெடித்து கருகிற மனம் வந்துடும் குயிக்காக. இப்போ இதில் இருக்கிற வெந்தயத்தின் கலர் எப்படி மாறுதுன்னு உங்களுக்கு ஓரளவு தெரியும். நல்ல ஒரு வாசம் வருது. கடலைப்பருப்பு, இதையும் நல்ல இளஞ்சூட்டில் வறுக்கணும். கடலைப்பருப்பு பொன்னிறமாக கலர் மாறுது. இப்போ நாங்கள் இறக்கலாம். இனி நாங்கள் கடைசியாக நாங்கள் எடுத்து வச்சிருந்த மிளகாயை வறுக்கலாம். மிளகாயின் விதையை வந்து நாங்கள் தனியாக வறுக்கணும். கடைசியாக இதோட போட்டு வறுக்கக்கூடாது, அப்புறம் எரிஞ்சு போயிடும். அதனால் இதை முதல்ல மிளகாயை மட்டும் நல்லா இளஞ்சூட்டில் வறுக்கிறோம். இந்த மிளகாயை நீங்கள் வெயிலில் ஓரளவு காய வச்சு வறுத்தீங்களன்னு சொன்னால் நல்ல முறுமுரண்டு மிளகாய் உடைஞ்சு கொடுக்கும். ஈஸியாகவும் வறுபடும், அதே நேரம் அரைக்கவும் ஈஸியாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு வெயில் இல்லாததால் நாங்கள் எப்படியும் வறுத்து தான் ஆக வேணும். மிளகாய் வறுபட்டுடுது. நாங்கள் இப்போ வைக்கலாம். ஏன்னு சொன்னால் ஓரளவு மிளகாயின் கலர்கள் மாற தொடங்கிட்டது, அதே நேரம் மணமும் பெற தொடங்கிட்டது. அப்போ மிளகாய் வறுபட்டது காணும். நல்லா வறுக்கக்கூடாது. கடைசியாக நாங்கள் இந்த மிளகாய் விதையை வறுக்கிறேன். இது தனி நேரம் வறுக்கணுமென்ட்டு குயிக்காக சூடு பிடிச்சி வறுபட்டுடும். மிளகாய் வறுத்த சட்டியிலேயே வெறும் பாத்திரத்தில் போட்டு நெருப்பை நீங்கள் வைக்காமல் நார்மலாக வறுக்கலாம். நெருப்பை வச்சிங்கன்னு சொன்னால் இந்த மிளகாய் வெடித்து எரிஞ்ச தொடங்கினோன்னே உங்களுக்கு சரியாக இரும தொடங்கிட நிற்கக்கூட முடியாது. இது நான் வெறும் இந்த சூடான பாத்திரத்தில் தான் வறுக்கிறேன் பார்த்திங்க வேண்டாம். அதே நேரம் மிளகாய் வந்து கலர் இந்த நல்ல ஒரு பொன்னிறத்துக்கு தான் அந்த விதை வந்து கலர் மாறி வருது எரியாமல். இவ்வளவுமே போதும். இந்த வறுத்த கருவேப்பிலையிலிருந்து நான் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து இந்த ரம்பையோடு சேர்க்கிறேன். என்னென்னு சொன்னால் நாங்கள் தூள் அரைச்சா பிறகு இந்த கருவேப்பிலையை அதோட சேர்த்து தூளோடு சேர்த்து போட்டு வைக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு சில வேளைகளில் எங்களுக்கு கருவேப்பிலை கிடைக்காது. அந்த நேரங்களில் கருவேப்பிலை கறிக்கு போட இல்லைன்னா கூட பரவாயில்ல. என்னென்னு சொன்னால் ஒரு கொஞ்சமாவது எங்களுக்கு கறிக்குள்ளே கருவேப்பிலை இருக்கும். அதனால் இப்பயே நான் அந்த தூளில் கொஞ்சம் சர்வ் பண்ணி வைக்கிறேன். இப்போ இந்த மினி மில்லில் தான் இந்த மிளகாய் தூளை நான் அரைக்க போகிறேன். இது இந்த மூடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ வெயிட் உள்ளதாக இருக்குது. முதல்ல நாங்கள் இந்த மாஸ்கை போடலாம். ஓகே,
நல்ல மூடியை நீங்கள் வடிவாக செட் பண்ணி போட்டு தான் இந்த மெயின் ப்ளக்கை ஓன் பண்ணி நாங்கள் இந்த இதில் கைப்படக்கூடாது, இங்கே பிடிக்கலாம். மிச்சத்தையும் இதுக்குள்ள போட்டுட்டு நாங்கள் இங்கே மெயினை ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணணும். இது வந்து சரிக்காமல் இருக்கணும், இல்லைண்டா சரிச்சா கொட்டி விட்டுரும். இதுதான் மீதி உள்ளதையும் இதோட நான் சேர்க்கிறேன். மீதி உள்ள பொருட்கள் எல்லாம் போட்டு இந்த மூடியை திரும்ப நல்லா டைட்டாக நல்லா டைட்டாக இருக்குதோண்டு நீங்கள் பார்த்துட்டு தான் இதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடணும். இங்கே மட்டும்தான் பிடிக்கணும், அதே நேரம் பேக்கில் ஒன்று இருக்குது, இதையும் இங்கே பிடிக்கணும். இப்போ நாங்கள் ஓன் பண்ணலாம் அகைன். இது டைமர் வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து நின்றால் அதுதானா ஸ்டாப் ஆகிடும். நாங்கள் இந்த மூடியை திறக்கிறதுக்கு முதல் மெயினை நாங்கள் ஆஃப் பண்ணி ப்ளக்கை எடுத்து விடணும், அதுதான் உங்களுக்கு சேஃப். இதை வந்து டைட்டாக பூட்டணும். இந்த மாஸ்க்குக்கு மேலாலேயே இந்த தூள் வந்து நல்ல வாசமாக இருக்குது. இது அரிக்க தேவையில்லை, அவ்வளவு நல்ல பவுடர் ஆகிட்டுது. வேணுமென்று சொன்னால் நீங்கள் அரிக்கலாம், நான் அரிக்க போகிறதில்லை. தூள் அரைச்சி முடிஞ்சுது. நாங்கள் அரைச்ச தூளை வந்து கொஞ்சம் நேரம் அந்த சூடு ஆறுறதுக்காண்டி அந்த மிஷினின் சூடு இருக்கும், அதனால் கொஞ்சம் இதை நான் கொட்டி பரவி கொஞ்சம் நேரம் விட்டுருக்கிறேன். 2 மணித்தியாலத்துக்கு பிறகு திரும்ப நாங்கள் இதை எடுத்து போத்தில் போட்டு வைக்க போகிறோம். இப்போ நாங்கள் இதில் இந்த வறுத்து வச்சுருந்த ரம்பையையும் கருவேப்பிலையையும் இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் போத்தில் போட்டு வைக்கலாம். நான் வந்து ஒரு காஃபி பாட்டில் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே நான் இப்போ செய்த தூளை இதுக்கு போட போகிறேன். இந்த நீங்கள் அரைச்ச தூள் வந்து முடிகிற வரைக்கும் பாவிக்கலாம், மோர் தென் 1 இயருக்கு மேலே பாவிக்கலாம்.
நான் இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்து கரைத்தூள் செய்து காட்டியிருக்கிறேன். இது நார்மலாக நிறைய பேருக்கு செய்ய தெரியும். இருந்தாலும் என்னை விரும்பி கேட்ட நேர்களுக்காகவும் எனக்கும் பிடிக்கும் எங்களோட வீட்டு தேவைக்காகவும் நான் இந்த தூளை செய்து காட்டியிருக்கிறேன். எப்படியான கறி கண்டாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மச்சக்கறிக்கும் சரி, மரக்கறிகளுக்கும் சரி, கடல் உணவுகளுக்கும் சரி, இறைச்சி வகைகளுக்கும் சரி, எதுக்கு வேணுமென்றாலும் இந்த கறித்தூளை நீங்கள் பாவிக்கலாம். அடுத்தது பொரியல்களுக்கு கூட நீங்கள் இதை சேர்த்துக்கொள்ளலாம். இது நீங்கள் செய்து பாருங்கள், அப்போ தான் தெரியும் இது இந்த வாசம் எவ்வளோ வாசமாக இருக்குதுன்ட்டு. அந்த மனம் தான் உங்களை சாப்பாட்டை டேஸ்ட்டாக கொண்டு வர்றது. அதுக்கு பிறகு தான் நீங்கள் சாப்பிட தூண்டும் உங்களை அந்த வாசனை. அப்போ இந்த கறித்தூளில் அவ்வளோ ஒரு சுவை நிறைந்ததை சுவையை கொடுக்குறது இந்த கறித்தூள். அதோடு நீங்கள் சேர்த்து எண்ணெயை விட்டு தாளித்து வதக்கி பிரட்டி வைக்கும்போது அது சூப்பரான ஒரு கறியாக கண்டிப்பாக வரும். நீங்களும் செய்து பாருங்கள். இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.